டைவர்ட் பாலிடிக்ஸ் பண்றீங்க. காவிரி பிரச்சனைல மேகதாட்டுல அணை கட்டக்கூடாது, காவிரி தண்ணி திறந்து விடணும், அனைத்து கட்சி கூட்டம் போட்டா நீங்க அன்னைக்கு கரெக்டா போய் பாலத்து மேல ஏறி நின்று ரீல்ஸ் போடுறீங்க. அங்க கரூர் வழக்குல 41 பேர்ல குடும்பம் இறந்து போன குடும்பத்துக்கு 31 பேருக்கு வேலை கொடுத்து செல்லாதுன்னு சென்னை மதுரை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிச்சா அன்னைக்கு போய் இந்த கழிவு நீர் ஆலைய பார்க்க போயிடுறீங்க. அங்க ஒரு ரீல்ஸ் போட்டு விட்டுறீங்க. இந்த பக்கம் திமுக விவசாயிகளை கூட்டி வைத்து ஆர்ப்பாட்டம் பண்ணா அன்னைக்கு போய் ரெனால்டு டஸ்டர் காரை ஓட்டி பார்த்து சிப்காட்ல போய் நின்று ரீல்ஸ் போடுறீங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு இஷ்யூ வருதுன்னா ஒரு புதிய திட்டத்தை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் போடுறீங்க. அப்போ டைவர்ட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. காவிரியில தண்ணி நீங்க கேட்டு வரல, அவங்க கொடுத்தும் வரல, தானா வருது. உபரி நீரா வருது. அது உதவி செய்யற நீரா வரல, உபரி நீரா வருது. அதாவது காவிரியில நமக்கு வர வேண்டிய 177.25 டிஎம்சில இந்த மாதம் வர வேண்டிய 41 டிஎம்சிய நீங்கள் கேட்டு பெற்றிருந்தால் நீங்கள் போராடி பெற்றதாக அர்த்தம். நீங்கள் உண்மையிலே கடவுளின் பிள்ளையாக அர்த்தம், இல்ல தமிழ்நாட்டு பிள்ளையாக அர்த்தம். ஆனா மழை பெஞ்சு திறந்து விட்டான், துறக்கலாம் அவன் மூழ்கி இருப்பான். இது எப்படி நீங்க கொடுத்ததா இருக்கும்? இது தெரிஞ்சிடக்கூடாது என்பதற்காக இந்த மாதிரி ரீல்ஸை போட்டு இந்த கைதை பண்ணி ஒரு இந்த மாதிரி ஒரு பரபரப்பை காட்டி மிரட்ட பாக்குறீங்களா? யாரை மிரட்ட பாக்குறீங்க? என்னை பத்தி பேசினா இல்ல என் சார்ந்தவர்களை பேசினா, என் சார்ந்தவர்கள் அல்ல, போட்டுதலுக்குரிய வணக்கத்திற்குரிய மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி திரிசா அவர்களை பேசினால் கைது. வேற என்ன கைது? அவரை பத்தி பேசினா கைதுங்க, அவரை பத்தி பேசினா தூக்குங்க. இரவு 3 மணிக்கு தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஐயா பெரும்புலவர் புஷி ஆனந்த் அவர்கள் 2:59 அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் ட்வீட் போடுன்னு சொல்லி உங்க ரத்தன்மட்டி வெட்டிவேலு குறிச்சு கொடுத்தாரா? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சர், தமிழ்நாட்டின் நீர்வளத்துறை அமைச்சர், தமிழ்நாட்டினுடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், அத்தனை அமைச்சரும் 1 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் ட்வீட். சர்வதேச பிரச்சனை, உலக பிரச்சனை, போர் நிறுத்தத்துக்காக 2 ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. இஸ்ரேலும் பாலஸ்தீனும் மோரிக்கிட்டு இருக்கு. 1:30 மணிக்கு ட்வீட் போட்டு கட்டுப்படுத்த போறாங்க. கொத்தா மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க, இவங்க ட்வீட் போட்டு நிறுத்த போறாங்க. சர்வதேச பிரச்சனை. மேகதாட்டில் அணை கட்டுவதற்கு எதிராக இரவு முழுக்க ட்வீட்டுகளை போட்டு ட்ரெண்டிங்கை உருவாக்கி காவிரிலிருந்து உரிமை பெற்றதற்காக போட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயாக்கள், மாண்புமிகுக்கள், நம்ம எஜமான்கள், நான் வாக்கு செலுத்திய நம்முடைய பெருந்தகைகள். சர்வதேச பிரச்சனை. அவர் பேசுனது நீங்க பேசலாம் எவனுக்கும் தெரிஞ்சிருக்காது. அவர் எந்த தண்ணியை பேசினாலும் இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. அது கண்ணிய கட்டு போச்சு, மரியாதை கட்டு போச்சு, மாண்பு கட்டு போச்சு, பெண் குலத்துக்கே அவமானம், பெண் இனத்துக்கே அவமானம். ஏண்டா எங்க குடும்பத்தை பூரா இவ்வளவு கேவலமா எழுதிருக்கீங்க, நாங்க போய் நீதிமன்றத்தில் புகார் அளித்த நடவடிக்கை இல்ல. மாண்பை பத்தி கண்ணியத்தை பத்தி லியோ படத்துல இதே போட்டதுக்குரிய வணக்கத்துக்குரிய மரியாதைக்குரிய அம்மைய செல்வி திரிசாவிட்ட போய் நீங்க போய் என்ன மாதிரியே ஒரு டேஸ்ன்னு சொன்னீங்களே, இதுதான் பெண்ணியமாங்க. ஏங்க எங்க மாண்புமிகு சார், ஹலோ, என்ன சார் இது? என்ன மாதிரி இருக்கான்ட்டு ஆளாளுக்கு என்ன போட்டு. இப்போ ஜனநாயகன் படத்துல மம்தா பைஜிங்கிற உங்களுடைய வளர்ப்பு மகளை பக்கத்துல வச்சுக்கிட்டு இந்த பொண்ணை தொட்ட டேஸ் யாரா பேசினா பாய் எவனோடது தெரியணும். உங்களை அனுப்புன அந்த யாருன்னு இப்போ தெரியணும். இதுதான் உங்களுடைய மாண்புமிகுவா? இதுதான் உங்களுடைய கண்ணியமா? இதான் உங்களுடைய பெண்களுக்கு எதிரான நீங்க இதா சார்? நீங்க என்ன சார் திரைப்படங்கள்ல வந்து மேடையில டேஸ்ங்கிறீங்க, எனக்கு வாயில நல்லா வந்துருங்கன்றீங்க. டேஸ் வந்துரும், வாயில நல்லா வந்துரும். ஜனநாயகன்ல, லியோல, எல்லா படத்திலையும் நீங்க இந்த மாதிரி ஆபாசமான வார்த்தைகளை பேசுவதை நார்மலைஸ் பண்ணுவீங்க. ஆனா அந்த நார்மலைஸ் பண்ணிட்டு இங்க வந்து அப்படியே கண்ணியமும் ஒழுக்கமும் ஒரு வார்த்தை கூட தவறளிக்காத பிழைவிடாத நபர் போல நீங்க பேசுறீங்க. இந்த நடவடிக்கை சரி என்றால் இந்த நடவடிக்கை காட்டிய வேகத்தை ஏன் நீங்கள் நாங்கள் கொடுத்த புகார்களுக்கு காட்டல? இந்த நடவடிக்கை காட்டிய வேகத்தை உங்க கட்சி பெண்களே உங்க கட்சி நபர்கள் மீது கொடுத்த புகார்களுக்கு ஏன் காட்டல? அப்போ மாண்பும் கண்ணியமும் ஒழுக்கமும் அந்த போற்றுதலுக்குரிய வணக்கத்துக்குரிய மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி திரிசா அவர்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு வெளிப்படையா சொல்லிருங்க. திமுகவை கொள்கை ரீதியாக விமர்சித்து சித்தாந்த ரீதியாக மோதி திமுகவுடைய செயல்பாடுகளை திராவிடத்தினுடைய
மீதான கேள்விகளை எழுப்பிய எங்கள் மீது பொய் வழக்கு போட்டு கைது பண்ண நீங்க கரூர் விவகாரமா இருக்கட்டும், தாவேக்காவுடைய பேச்சுகளா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு காத்திருந்து எங்களை அடக்கிய நீங்க தாவேக்காவை தட்டி கொடுத்தீங்கல்ல, அதுக்கு திமுகவுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும்.